மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். மத்திய கிழக்கின் 5 நாடுகள் மீது ஈரான் அதிரடியான தாக்குதல். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதுல 254 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் யுத்தம் தொடருதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய பதிவு தாங்கி வருது. ஈரான் யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு எதற்காக மத்திய கிழக்கு நாடுகள் மீது இந்த தாக்குதலை மேற்கொண்டது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டியலில் என்னென்ன நாடு சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் மீது 17 ஏவுகணைகளும் 35 ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டிருக்கு. இதுல துபாய் நாட்டைச் சேர்ந்த 2 பேர் படுகாயம் அடைந்ததோட இந்தியா நாட்டைச் சேர்ந்த பிரஜையும் படுகாயம் அடைந்திருக்கிறாரு. பல்வேறு கட்டிடங்கள் மீது தீப்பரவலும் ஏற்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவின் மீது 9 ட்ரோன்கள் ஏவப்பட்டதோட இதுல பெட்ரோலிய வளங்கள் இலக்காக கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கட்டார் நாட்டின் மீது 7 ஏவுகணை தாக்குதல்களும் அதுபோக பல்வேறு ட்ரோன் தாக்குதல்களும் இடம்பெற்றதாகவும் பதிவாக இருக்கு. குவைத் நாட்டின் மீது 4 ஏவுகணை தாக்குதல்களும் 42 ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுல எரிசக்தி வளங்கள், நீர் சேமிப்பு தளங்கள் என பல்வேறு இலக்குகள் தான் இந்த தாக்குதலுடைய இலக்காக இருந்ததாகவும், பஹ்ரைனின் மீது பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் இடம்பெற்றதாக சர்வதேச செய்திகள் இப்போது வெளிக்கொண்டு வந்த இந்த சூழல்ல எதற்காக ஈரான் யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இந்த தாக்குதலை நடத்தியது என்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வார யுத்த நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வந்த இந்த சூழல்ல இதை பற்றி யாருமே வாய் திறக்கல. அப்படின்றதுனால வாய் திறக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சரமாரியாக திடீரென 5 நாடுகள் மீது ஈரான் அதிரடியான தாக்குதலை நடத்திருக்கு. யுத்த நிறுத்தம் என்பது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளுக்கும் தேவைப்பட்ட ஒன்று, அது எமக்கு கிடையாது. யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய தாக்குதல் யாரும் கண்டிக்கலைன்னா நாங்கள் கண்டிச்சு வைக்கிற மாதிரி நிலைமை ஆகி போகும். யுத்தத்தை தொடர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் அஞ்சுற சமூகம் கிடையாது, அச்சப்படுகிறவனும் கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் யுத்த நிறுத்தம் அப்படின்னு வந்தீங்க, அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் லெபனான் மீதான தாக்குதலை இதுவரைக்கும் யாரும் கண்டுக்கல்ல. அதற்கான பதிலடியாகத்தான் இது இருக்குது என்ற பதிலை இப்போது ஈரான் வழங்கியிருக்கு. லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் இது போன்ற தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளல என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாரிய அளவிலான விரிவுபட்ட ஒரு தாக்குதலை மேற்கொண்டாங்க. 10 நிமிடத்துல 100 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு வீரியம் கொண்ட தாக்குதலாக இருக்கும் என்பதை உங்களால உணர முடியும். கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் 254 பேர் பலியான சம்பவம் பதிவாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் இருந்தவர்களே 1000 சொச்சம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல ஒரு நாள்ல குறித்த மணி நேரத்துக்குள்ள 254 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுபோக 1165 பேர் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாகி பல லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக இடம்பெயர்ந்த சம்பவமும் பதிவாச்சு. அமெரிக்காவோ எந்த ஒரு அரபு நாடுகளுமோ இது குறித்து வாய் திறக்காத இந்த சூழல்ல தான் இப்போது அரபு நாடுகளுக்கு ஒரு காட்டியிருக்குது ஈரான். இதற்கான பதில் தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் ஒருபோதும் நடத்தாதது இங்கு குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம். காரணம், யுத்த நிறுத்தம் வந்தாச்சு, அதனால மௌனமாக இருப்பதாகவும் இதுக்கு பதிலடி வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் இதற்கான பதிலடியை ஹிஸ்புல்லாக்கள் கொடுக்காமல் இருப்பதுதான் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இப்போது இருக்கின்ற சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வார தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஆலோசனைகளை இப்போது ஈரான் ஆலோசித்து வருவதாக இப்போது ஈரானுடைய செய்திகள் சொல்லுது. அது மட்டுமல்லாம இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து இப்போது ஈரான் அதிரடியாக ஹொர்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படுவதாக அறிவித்தது இப்போது பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிச்சிருக்கு. லெபனான் மக்கள் எமக்காக உயிர் தியாகங்களை செய்த இந்த சூழல்ல லெபனான் மக்களை ஒரு கணம் கூட தனிமைப்படுத்த நாங்க விரும்பல. லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாகத்தான் கருதப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஈரானின் வான்வழி படை தளபதி மஜீத் மௌசாவி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஈரானின் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிலாயி அவருடைய பேச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அனைத்து முனைகளிலும்
யுத்த நிறுத்தம் அமுலில் இருக்கணும், இல்லைன்னா அனைத்து முனைகளும் யுத்தத்தில் இருக்கணும். அதுபோக ஒரு தரப்புல யுத்தம், இன்னொரு தரப்புல யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் வேலைக்காகாது. எனவே லெபனான் மீது தாக்குதல் நடத்துவது ஈரான் மீது நேரடியான தாக்குதல் நடத்துவது ஒத்தது அப்படின்னு சொல்லி இதற்கான பதிலடியை ஈரான் வழங்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையையும் விட்டிருக்கிறாரு. இங்க இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவினால் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாது என்பதை சொல்லுதா, அல்லது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டு எம்மை ஒரு யுத்த நிறுத்தத்துக்குள்ள கொண்டு அமெரிக்கா விட்டதா என்ற கேள்வியையும் இப்போது ஈரான் எழுப்பியிருக்கு. யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஈரானோட கைகளை கட்டி போட்டு இப்போது ஒரு துருவத்துல இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதற்கான அனுமதியை கொடுத்துட்டாங்களோ என்ற அச்சப்பாடும் இப்போது எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் யுத்த நிறுத்தம் என்பது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம், அது எங்களுக்கு தேவையில்லை. மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள்ள போறதாக இருந்தா அதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற கோணத்துல தான் இப்போது பல்வேறு நாடுகள்ல ஈரான் தாக்குதலை நடத்திருக்கு. யுத்த நிறுத்தம் அப்படின்றது ஈரானுடன் மட்டுமே தவிர லெபனானுடன் கிடையாது. அது வேறு யுத்தம், இது வேறு யுத்தம் என்றுதான் இப்போது இஸ்ரேலிய தரப்புல சொல்றாங்க. வனமையாக மாத்தி மாத்தி பேசுறது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்ப அவருடைய வியாதி அவருடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கும் கொஞ்சம் வந்திருக்கோ என்று நினைக்க தோன்ற அளவுக்கு தான் இப்போது அவருடைய பேச்சும் அமைஞ்சிருக்கு. அவர் என்ன மிரட்டல ஈரானுக்கு விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக ஹுர்முஸ் ஜலசந்தியை திறக்கணும், அப்படி இல்லைண்டா பறந்துபட்ட ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாரா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக விட்டது மட்டுமல்லாம இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற 2 வார யுத்த நிறுத்தம் அப்படின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளுக்கும் இடையிலானது அப்படின்னு சொல்லிட்டு இது லெபனானுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்படி பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த இந்த சூழல்ல ஜேடி வான்ஸ் இப்படி பேசியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப தெரியுது யார் சமாதானத்தை விரும்புறவங்க, யார் யுத்தத்தை விரும்புறவங்க, யார் உண்மையில யுத்தம் இல்லாம தூக்க போகாதவங்க, யாருக்கு யுத்தம் தேவைப்படுது, எதற்காக அமைதி என்ற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு இவ்வளவு எரிச்சல் வருது, எதனால இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல போற தொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க, இதுல உண்மையான பயங்கரவாதி யாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை மூடி மறைச்சு இப்போது ஹுர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்கல, சமாதானத்தை விரும்பாத நாடு ஈரான் ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் கருத்து சொல்லி இப்போது மீண்டும் இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் லெபனான் மீதான தாக்குதல், இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொள்கின்ற இந்த தாக்குதல் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான் முன்மொழிஞ்ச அந்த யுத்த நிறுத்தம் என்பது அனைத்து யுத்தங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் பாகிஸ்தான் சொல்லுது. ஆனா கொண்டு வந்தவரே அப்படி சொல்லும் பொழுது கேட்டிருந்த 3வது தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனான் உள்வாங்கப்பட மாட்டாது, அந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடரலாம், விரும்பினா கைவிடலாம், அது அவர்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நாட்டாம சொல்லுவதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த யுத்த நிறுத்தம் முடிவுக்கு மீண்டும் யுத்தம் தொடரும் அப்படின்னு ஒரு அச்சம் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.